கரடியும் ஆமையும். ஒரு அழகான காடு. அந்த காட்டில் பலவிதமான விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அங்கு கரடியும் ஆமையும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். ஆமைக்கு தன் முதுகில் உள்ள ஓடு அசிங்கமாக இருப்பதாகவும், தான் மிகவும் மெதுவாக நகர்வதாகவும் தனக்குள் தாழ்வு மனப்பான்மை இருந்தது. இதனை தனது நண்பன் கரடியிடம் கூறி அழுதது. கரடி தனது நண்பன் ஆமையிடம், அப்படி சொல்லாதே, உன்னுடைய ஓடுதான் உனக்கு பலமே என அறிவுரை கூறியது. ஆனால் ஆமையோ இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு நாள் வேடன் ஒருவன் காட்டில் உள்ள விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தான். அப்போது ஒரு மான் முதுகில் அம்பு விழுந்து மான் இறந்தது. அதை கண்டு ஆமை பயந்து ஓடியது. அச்சமயத்தில் வேடன் ஆமையை பார்த்து அம்பு விட்டான். ஆமை பயந்து தன் ஓட்டினுள் மறைந்து கொண்டது. அம்பு ஓட்டினுள் பட்டு கீழே விழுந்தது. ஆமை உயிர் தப்பியது. பின்னர் வேடன் அங்கிருந்து சென்றதும் தன் நண்பன் கரடியிடம் நடந்ததை கூறியது ஆமை. நான் அப்பவே சொன்னேனே, உனக்கு ஓடுதான் பலம். நீ மெதுவாக நகர்வதனால் கவலை கொள்ளாதே. தன்னிடம் இருப்பதை வைத்து மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று அறிவுரை கூறியது. Please subscribe and more learning fun videos.